அனைவருக்கும் வணக்கம். எஸ்டிடி எக்ஸாம் 2024க்கு நம்முடைய இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு 33 டெஸ்ட்டு கொண்ட டெஸ்ட் பேஜ் ஆனது இன்னைக்கு டேட் 24/2/2024 இந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டு 1க்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கலாம். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி வெப்சைட்டில், அதாவது டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படியோ அந்த பேட்டர்ன் படி தான் இந்த டெஸ்ட்டானது நடக்கும். பார்ட் ஏ அப்படின்னு வந்து தமிழ் தகுதி தேர்வு தனியாக உங்களுக்கு வந்து ஒரு 16 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி பார்ட் பி இதில் வந்து உங்களுக்கு 33 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். இந்த 33 டெஸ்ட்டுமே 150 மார்க் பேசிக்கில் தான் நடக்கும். சரிங்களா? இந்த 33 டெஸ்ட்டுமே 150 மார்க் பேசிக்கில் நடக்கும். தமிழில் ஒரு 30 வினாக்கள், இங்கிலீஷில் ஒரு 30 கொஸ்டின், மேக்ஸில் ஒரு 30 கொஸ்டின்ஸு, சயின்ஸில் ஒரு 30 கொஸ்டின்ஸு, சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின். சரிங்களா? ஸோ மொத்தம் 5 சப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்கும். அந்த 5 சப்ஜெக்டில் வந்து எந்த போர்ஷன் படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஸ்டடி பிளான் கொடுத்துரும். அதாவது தமிழ் இந்த டெஸ்ட் 1க்கு தமிழில் 6ல் எந்த பாடம் படிக்கணும், ஓகேங்களா? 3 பாடம் படிக்கணும். சரிங்களா? இந்த 3 பாடத்துலேருந்து ஒரு 30 வினாக்கள் கேட்போம். ஒவ்வொரு பாடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ சரிங்களா, 10 கொஸ்டின்ஸ் வரும். மூணு பாடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு இந்த 3 லெசன்ஸ் மட்டும் படித்தா போதுமானது. 6ல் கூடிய ஃபஸ்ட் டைமில் கூடிய இந்த 3 பாடங்கள் இதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு தான். 6ல் கூடிய 2 பாடங்கள் எண்ணியல் அப்படிங்கிற பாடமும், 7th இருக்கக்கூடிய எண்ணியல் அப்படிங்கிற பாடமும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள். ஓகே, ஸோ சின்ன லெசன் தான். ஓகேங்களா? இந்த சின்ன லெசன்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அளவீடு அப்படிங்கிற டாபிக் 6th, 7th, 8th, 9th இந்த லெசன்லேருந்து ஒரு 30 வினாக்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து சயின்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் மட்டும் 6ல் கூடிய சிந்துவெளி நாகரிகம், 9th கூடிய பண்டைய நாகரிகங்கள், 6ல் இருக்கக்கூடிய பேரரசுகளின் காலம், குப்தர்கள், வர்த்தனா வரைக்கும், டெல்லி சுல்தானியம், முகலாயர். ஓகே, இந்த டாபிக் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6லேருந்து 7th, ஓகே, ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் 9th வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக் பாடம் தான். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 days நீங்கள் மண்டே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 daysக்குள்ளே எல்லாத்தையும் தெளிவாக படித்து முடிச்சிடலாம். ஓகே, புதுசாக சொல்கிறேன். ஓகே, புதுசாக ஆரம்பிக்கிறீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 daysல் படிச்சிடலாம். சார் நான் ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு 3 days வந்து போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேட்டர்னில் தான் டெஸ்ட்டில் நடக்கும். டோட்டலாக உங்களுக்கு 33 டெஸ்ட்டு, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு வந்து 150 மார்க்கு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக போட்டால் போதும், அந்த எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு பிளான் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட்டு பிளான் வேணுன்னா கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்து இந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1, டெட்டு பேப்பர் 2, ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 33 டெஸ்ட்லேயே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? 33 டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு நல்ல மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேர் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா டைரெக்டாக இந்த வீடியோக்கும் கீழேயே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்போட லிங்க் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அந்த கோச்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி இதே நம்பருக்குள்ளே அமௌண்ட்குள்ளே பே பண்ணிட்டுக்குள்ளே அந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 999 ரூபா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு, ஓகே, ஃபஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க. செகண்ட் வந்து உங்கள் நேம் அனுப்பிடுங்க. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு இதே நம்பர் தான் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே, பேடிஎம் நம்பர், இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். சரிங்களா? ஸோ நீங்கள் நேமும் அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா நானே கோர்ஸை சேர்த்து விட்டு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? இதான் டெஸ்ட்டு 1க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த டெஸ்ட்டை 2 டைப்பில் எழுதலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எழுதும்போது பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து எழுதிக்கலாம். இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து அனுப்பிடுவோம் வித் ஆன்சரோட. நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டு அனுப்பியிருப்போம், அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் 1க்கான.
பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டடி பிளான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேரில் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக ப்ராப்பராக போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, வாய்ப்பு திரும்ப கிடைக்காது, ஒரு நல்ல வாய்ப்பு. மொத்தம் வந்து பார்த்தா தமிழ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு தமிழ் முடிச்சு அப்படின்னா அடுத்து இங்கிலீஷ் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸ் முடிஞ்சு சயின்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸ் முடிஞ்சு சயின்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, பின்னாடி வந்து ஆன்சர் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக தான் இருக்குங்க. ஓகேங்களா, தமிழ் தனியாக இருக்கும், இங்கிலீஷ் தனியாக இருக்கும், மேக்ஸ் தனியாக இருக்கும், சோஷியல் சயின்ஸ் தனியாக இருக்கும், அதேமாதிரி சயின்ஸ் தனியாக இருக்கும். நீங்கள் எதே டெஸ்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கூடிய ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸில் போடுவீங்க அப்படின்னா மேக்ஸில் கூட 30 கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் 30 கொஸ்டின்ஸு. ஃபோர்த் வந்து சயின்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு 30 கொஸ்டின்ஸ். ஓகே, நீ எந்த ஆர்டரில் வேணால் டெஸ்ட் எழுதிக்கலாம்.